ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு திஸ் ஷார்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாங்க. அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு பையங்க, ஆஃப்ரிக்காவில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பையன் ஒரு 8 வயசு பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பெருசாக கிடையாது. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா புள்ளி பண்ணுவாங்க. அந்த டைமில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா காமிக் ரீட் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய காமிக் ரீட் பண்ணும்போது அந்த காமிக் கூடயே அவன் நிறைய இன்டகிரேட் ஆகிட்டான். என்னடா இது, ஸோ இந்த காமிக்லாம் நல்லா இருக்கே, இந்த இது ரியாலிட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சு அந்த காமிக்கில் இருக்க சில சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ், ஸோ அந்த ஃபிக்ஷனான சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய நோட் பண்ணி அதை ரியாலிட்டியோட எப்படி கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே பயங்கரமாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை பற்றி நிறையா படிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் சோர்சஸ் கிடையாது, ஆஃப்ரிக்காவில் படிக்கிறதுக்கு போதுமான இது கிடையாது, நம்ம யூஎஸ் போகலாம். ஸோ யூஎஸ் போயிட்டு யூஎஸில் சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிட்டான். யூஎஸ் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபரிங் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து அந்த கம்பெனியை ஆல்மோஸ்ட் ஒரு பிட்ரையல்னால இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அது இழந்தும் அதில் வந்தக்கூடிய ஷேர்ஸை வச்சு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு ஃப்ளைட், ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட், ஓகேவா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அதில் ஃபஸ்ட்டு 4 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். ஸோ அப்போ என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணால் அதுக்கான ரிசல்ட் இது தான் அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. கம்பெனி ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. ஸோ இருக்க கையில் ரூபா கூட காசு கிடையாது. அந்த டைமில் கையில் இருந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் மட்டுமே ஃப்யூச்சர் அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் பேரலாக இன்னொரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்து டெஸ்லா அப்படின்னு சொல்லி வேர்ல்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல் எலக்ட்ரிக் காராக அது மாறி இப்போ உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா அந்த ஒரு பர்சன் மாறி இருக்காரு. யாரும் இல்லை, எலான் மஸ்க். ஸோ நிறையா பேருக்கு இதோடைய வேறுபாடுகள் இருக்கலாம். பட் அவருக்கு பின்னாடி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அந்த ட்ரீமுக்கான ஒரு வெறி இருந்துச்சு. ஸோ அந்த வெறி அப்படின்றது, அந்த அப்சஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் அந்த மனுஷன் எங்கேருந்து, ஸோ ஒரு காமிக்ல இருந்து உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருந்து ஸ்டில் அந்த ட்ரீம் அப்படின்றது மார்ஸ்க்கு போகிற வரைக்கும் அந்த கோல் அப்படியே இன்னும் அது போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேண்டசியாக இருந்திருந்தாலும் அந்த ஃபேண்டசிக்காக தான் அந்த ஃபேண்டசியில் தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்றது ஒரு டேக்அவேயாக இந்த ஸ்டோரியிலேருந்து சொல்கிறேன். ஸோ எஸ், என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ வாட்ஸ் திஸ், ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நாளைக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒரு மெகா மேரத்தான் ஒரு 13 ஹவர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. 13 மணி நேரம் ஒரு நம்மளுடைய அப்சஷனை காட்டக்கூடிய ஒரு செஷனாக கொண்டு வந்திருக்கோம். மார்னிங் 6க்கு லைவ். ஸோ மார்னிங் 6 to 10 இங்கிலீஷ். ஸோ நான் வருவேன். ஸோ என்னோட செஷன் தான் இந்த 4 hours அப்படின்றது. ஒக்காப்ஸ், ஸோ எடிட்டோரியலில் பார்த்தக்கூடிய ஒக்காப்ஸ் இருக்கும். ஸோ ஒக்காப்ஸை ரிவிஷன் பண்ண போகிறோம். அதில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். தென் எரர் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எரரில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அந்த 10 கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிளர்க்கு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் செஷனை எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 தான் 6 to 10 என்னோட செஷனில் இருக்க போகுது. தென் ஒரு 1 hour கிராப். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 11 o'clock உட்காந்திங்கன்னா 11 to 1 ரம்யா மேமோடைய ரீசனிங், ஸோ மெயின்ஸ் ரீசனிங் அவங்க கொண்டு வர போகிறாங்க. பிஓ கிளரிக்கல் லெவலில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க செஷன். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் ஒரு 30 minutes விட்டுட்டு 1:30 to 5:30 4 hours சூப்பராக ஒரு கிளர்க்கு லெவலில் இருக்கக்கூடிய கேஸ்லெட்ஸ், ஒரு 50 கேஸ்லெட்ஸ் இருக்குது. ஸோ 50 கேஸ்லெட்ஸ்லேயும் நம்ம வேலுமணி கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். ஸோ தென் நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 minutes. ஸோ காலையிலேருந்து மெயின்ஸாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேங்கிங் அவேர்னஸ் சும்மா எக்ஸாமில் பிஓலையும் கிளர்க்லேயும் என்னென்ன பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸோ பேங்கிங் அவேர்னஸில் இந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வேலாயுதம் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் நெக்ஸ்ட் ஒரு 15 minutes கேப்பில் 7 to 9 குவாட்ரேட்டிக். ஸோ மெயின்ஸ் லெவல் குவாட்ரேட்டிக் எடுத்துகிட்டு, ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குவாட்ரேட்டிக் தான் பயங்கரமான ஒரு ஸ்கோரிங் ஏரியா.
ஸோ அதில் வந்து அருண் பிரகாஷ் ப்ரோ வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஹவு டு அப்ரோச் திஸ், இது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சண்டே அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி சில் பண்ணிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஒரு வைஸ் மேன் ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு இன்னொருத்தர் அதில் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பான். ஸோ த வே அந்த படிச்சுட்டு இருக்க யார் படிக்கிறானோ ஸோ அவனுக்கான பொட்டன்ஷியல், அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வைட் ஆகும். ஸோ நம்ம எங்கே பிரேக் எடுக்கிறோமோ அந்த இடத்துல திங்க் பண்ண சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அந்த பிரேக் எடுங்க அப்படின்னு. ஸோ திங்க் ஆஃப் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து அதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கிவ் யூ சப்போர்ட் கைஸ். ஸோ உங்களை நம்பி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாளைக்கு ஒரு ஃபுல் டே பயங்கரமாக மெயின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்ற தாட்டில் வாங்க. ஸோ see you guys. ஸோ மறக்காமல் வந்துருங்க. இட்ஸ் அ பிக் திங். ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ 13 hours அப்படின்றது வந்து, அதுவும் சண்டே அன்னைக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஃபன் ஒன். ஸோ சும்மா ஃபன்னுக்காகவோ இல்லை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இட்ஸ் அ கமிட்மெண்ட், பியூர் கமிட்மெண்ட். ஸோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்காக பண்ணுறோம். ஸோ நீங்களும் வாங்க, வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க, படிங்க. ஒன் டே படித்தாலும் ஸோ அன்னைக்கு யார் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ, ரெஸ்ட் எடுக்கிறத தாண்டி நம்ம அன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா நமக்கான பொட்டன்ஷியல், ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கன்றது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. ஸோ பை கைஸ்.